தேசிய தியாகிகள் நினைவு தினத்தை ஒட்டி சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. மணி அடித்தவுடன் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், நீதிமன்ற ஊழியர்கள், வழக்கிற்காக வந்தவர்கள், காவல்துறையினர் என அனைவரும் 2 நிமிடம் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்தினர். இந்திய சுதந்திரத்திற்கு பாடுபட்ட ஒவ்வொருவரின் தியாகத்தையும் சேவையையும் நினைவுபடுத்தும் வகையில் தேசிய தியாகிகள் நினைவு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. காந்தியடிகளின் நினைவு நாளை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் திமுக சார்பில் மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு நடைபெற்றது. அந்த வகையில் புதுக்கோட்டையில் அமைச்சர்கள் ரகுபதி மற்றும் மெய்யநாதன் தலைமையில் மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்கப்பட்டது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவின் பேரில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஏராளமான திமுகவினர் பங்கேற்றனர். திருச்சியில் நடைபெற்ற நிகழ்வில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பங்கேற்று தலைமையேற்றார். இதில் குருக்கள், அர்ச்சகர்கள், பூசாரிகள், கிறிஸ்தவர் பாதிரியாளர்கள், இஸ்லாமிய இமாம்கள் உள்ளிட்டவர்கள் பங்கேற்று மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்றனர். அதேபோல ஹோசூரில் எம்எல்ஏ ஒய் பிரகாஷ் தலைமையில் நடைபெற்ற மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்பு நிகழ்வில் மாநகராட்சி மேயர் சத்யா மற்றும் வேப்பனஹள்ளி முன்னாள் எம்எல்ஏ முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நாகையில் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி சமூக தலைவர் கௌதமன் தலைமையில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு நடந்தது. இதில் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் பங்கேற்று உறுதிமொழி ஏற்றனர். காந்தி நினைவு தினத்தையொட்டி விருதுநகர் தேசப்பந்து மைதானத்தில் மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அனைத்து மதத்தை சார்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அனைத்து உயிரும் ஒன்றோடொன்று நினைத்து அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்வோம் எனவும், மதவெறி விலக்கி மத நல்லிணக்கம் பேணுவோம் எனவும் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.